குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு தாய்லாண்டில் இருக்கக்கூடிய பட்டாயால டே 2ல வந்திருக்கோம். நேற்று டே 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னையிலேருந்து புறப்பட்டு நம்ம பஸ் டிராவல் பண்ணி இந்த பட்டாயா சிட்டிக்கு நம்ம சேர்ந்துட்டோம். ஸோ சேர்ந்துட்டு இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற சைட் சீயிங் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரூமில் செட்டில் ஆகிட்டேங்க. இன்னைக்கு நமக்கு டே 2ல வந்திருக்கோம். இந்த டே 2ல எங்கே போகிறோன்னு பார்த்தோன்னு சொன்னோம்னா நம்ம இந்த பட்டாயா சிட்டியில் இருக்கக்கூடிய கோரல் ஹைலாண்டுக்கு தாங்க போக போகிறோம். இந்த கோரல் ஹைலாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹைலாண்டுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு அரை மணி நேரம் போட் டிராவலில் உள்ளே போயிட்டு அந்த கோரல் ஐலாண்டுக்கு போய் இறங்கிட்டு அங்கே பேரா ரைட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறோம். ஸ்கூட்டர் ரைட் பண்ண போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போகிறோங்க. நம்ம இந்த கோரல் ஐலாண்டு முடிச்ச உடனே லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நம்ம போக போகிற இடம் அல்கஷா ஷோ. இந்த அல்கஷா ஷோவில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலான இதில் இருக்கும். அது எல்லாமே நம்ம சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கோரல் ஐலாண்டில் போயிட்டு அங்கே உங்களை சந்திக்கிறேன். ஹோட்டல்லேருந்து புறப்பட்டு இந்த பட்டாயா சிட்டியில் இருக்கக்கூடிய கோரல் ஐலாண்டுக்கு நம்ம ஒரு வழியாக சேர்ந்தாச்சுங்க. எனக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுதுங்களா? அங்கே பட்டாயா சிட்டி அப்படின்ற ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாங்க, இது ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஷூட்டுக்காகவே இந்த மலைக்கு மேலே இந்த பட்டாயா சிட்டின்ற பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி பாருங்கள், இந்த அழகை பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்க? எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இன்னுடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசலாம். எங்களுடைய ட்ராவல் பார்ட்னர் ஹல்கிட்டா ஹாலிடேஸ். உங்களுக்கு தாய்லாந்து மாத்திரம் கிடையாது, வேறு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் பேச்சுலராக போகிறதுக்கும் ஃபேமிலியாக போகிறதுக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி டூர் பேக்கேஜஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம போக போகிற ஸ்பீட் போட்டுங்க. இந்த ஸ்பீட் போட்டில் ஏறி உக்காந்துட்டு நம்ம 20 இருந்து 30 நிமிஷம் ட்ராவல் பண்ணி நம்ம போய் சேர்கிற இடம் நம்ம கோரல் ஐலாண்டு. அங்கே இருந்து தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்க போகுது. நம்மளுடைய ஸ்பீட் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. கிளம்புனதும் ரொம்ப வேகமாக போச்சு. மேலேயும் கீழேயும் தூக்கி போட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது கூட ரொம்ப ஜாலியாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அது போகிற வேகத்தில் கீழே இருந்து அந்த தண்ணி கூட நம்ம மேலே தெரிச்சிக்கிட்டே இருந்துகிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெயில் ஜாஸ்தி இருக்குங்க கொஞ்சம் அந்த இடத்துல. அந்த தண்ணி மேலே படும்போது, சில்லுன்னு படும்போது இன்னும் கொஞ்சமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிது. இது ஒரு 20 30 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும். இது போகிற வேகத்தில் அப்படியே காற்றும் ரொம்ப அடிச்சுட்டே இருக்கும். ஸ்கை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சீயில் இருக்கிற வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் நல்ல க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இந்த சாண்ட் ஒயிட் சாண்டாக இருக்கக்கூடிய ஒரு சீ தாங்க இந்த பட்டாயா பீச்சில் இருக்கக்கூடிய
இந்த கோரல் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த இடம் பாருங்கள். போகும்போது கூட நிறைய கப்பல் கூட நம்மளை சின்ன சின்ன கப்பல் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள், இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வேறு லெவலாக தெரியுது பாருங்கள். இந்த ஓரத்தில் கார்னரில் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் பாருங்கள். ஒரு வழியா நம்முடைய ஸ்பீட் போட்டு இங்கே நிற்கக்கூடிய இந்த ஷிப்புக்கு வந்து வந்துருச்சுங்க. இந்த இடத்துல இருந்து தான் பேராஷூட்டில் பறக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாலியாக வந்து பறக்கலாம். அங்கே தெரியுது பாருங்கள் அந்த பேராஷூட். இதில் வந்து அங்கே ஒரு நிற்கிற அந்த ஸ்பீட் போட் மூலயமா வேகமாக நம்மளை இழுத்துட்டு போகும். அந்த இழுத்துட்டு போகிற அந்த காற்றுல அப்படியே நம்ம மேலே பறந்து இந்த இயற்கை கடலை அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் பறந்துக்கிட்டு அப்படியே பார்க்கலாம். ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது பாருங்க, தெரியுது பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பற்றி அங்கே உள்ள அந்த கைடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கும் என்ன காஸ்ட் வரும் அப்படின்றதையும் சொன்னார். நம்ம மொத்தமாக எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம கவர் பண்ணோம்னா கம்மியான ரேட்டில் வந்து போய்க்கலாம். தனித்தனியாக போகணுன்னு சொன்னோம்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகுன்ற விவரத்தை எங்களுக்கு சொன்னார். இந்த இடத்துலையே ஒரு அழகான டாடா ஐஸ் பார்த்தோம். பார்த்துட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பேராசைலிங்கில் பறக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பறந்துட்டுருக்கோம் பாருங்கள். சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு என்னைக்காவது இந்த தாய்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த கோரல் ஐலாண்டுக்கு வரக்கூடிய சான்ஸ் கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து வாங்க. அடுத்த ஆக்டிவிட்டீஸான நாங்கள் ஸ்கூட்டர் ரைடுக்காக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய பீச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். நாங்கள் போன நேரம் கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே மலைகளாலும் இங்கே அடிக்கக்கூடிய காற்று வேகமாக இருந்ததாலும் அந்த வெயில் சுத்தமாக தெரியவே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் தங்கணும்னு நினச்சாலும் நிறைய பீச் ரெசார்ட்ஸ் நல்ல அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் தங்கிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்டை கூட நல்லா ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்த போன இடம் அல்கஷா ஷோ. இந்த அல்கஷா ஷோஸ் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளால் நடனம் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஷோங்க. இந்த அல்கஷா ஷோவுடைய கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எபிசோட் 3 வேறு லெவலில் இருக்க போது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.